எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் தீயவராவதும் நல்லவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே. நான் வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம், குழந்தை வளர்ப்பு பயிற்சியாளர். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஸ்டோரியோட எனக்கு அதை பற்றின ஒப்பீனியன் என்ன, அதுலேருந்து எனக்கு தோணுன விஷயங்கள் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி ஒரு வேல் பற்றி. இந்த வேல் என்னாகும் அப்படின்னா, இந்த வேலுக்கு ஒரு பேர் இருக்குது. when the whale falls living starts. when the whale falls living starts. அதாவது ஒரு திமிங்கலம் கீழே விழுகும்போது நிறையா வாழ்க்கை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இந்த வேல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, உலகத்திலே பெரிய மிருகம் அதுதான், கடலில் வாழ்கிற மிகப்பெரிய மிருகம் அதுதான். இந்த வேல் கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும், அதுவும் ஃபேமிலியோடு தான் இருக்கும். அது தனித்தனியாலாம் இருக்காது, கூட்டத்தோடு இருக்கும். இந்த வேலுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அது எப்போ சாக போகுதுன்னு அதுக்கு தெரிஞ்சிருமா. ஸோ அதோட காலம் நெருங்கும் போது, சாகிற டைம் வரும்போது அதுக்கு அந்த உணர்வு வந்துருமா, ஓகே நம்ம சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருமா. எப்போ அதுக்கு அந்த உணர்வு வருதோ அது என்ன பண்ணுமா, அவங்க கூட்டத்தை விட்டு, அவங்க காலனியை விட்டு தனியாக பிரிஞ்சு போயிடுமா. தனியாக பிரிஞ்சு ஒரு அமைதியான கடல் பகுதிக்கு போயிடுமா. கடல் பகுதிக்கு போயிட்டு அப்படியே மெல்லமாக நீஞ்சிட்டு அதை தன்னை தயார்படுத்த ஆரம்பிக்குமா. எப்படி தயார்படுத்தணும்னா, தன்னோட உடலெல்லாம் கரெக்டாக நேராக இருக்கா, நல்ல பொசிஷனில் இருக்கா, நல்ல போஸ்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தயார் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுமா, அது தான் ஒரு டான்ஸ் மாதிரி ஆடுறதுக்கு ரெடி ஆகுமா. ஒரு பெரிய ஜம்ப் பண்ணுமா. அப்போ அது ஃபஸ்ட்டு நல்ல போஸ்டர் கரெக்ட் பண்ணி எல்லாம் நல்லா ரெடியான பிறகு அது அப்படியே நல்ல ஹைட்டாக ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு டான்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே குப்புற அப்படியே விழுந்துருமா. நேராக விழுவாது, குப்புற அப்படியே விழுந்துருமா. குப்புற விழுந்த உடனே கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா, கண்ணை மூடிடுமா. கண்ணை மூடிட்டு ஸ்டாப் ப்ரீதிங், மூச்சு விடுறதுக்கு நின்று போயிடும். அப்புறம் அப்படி என்ன ஆகும்னா, சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல இதுக்கு மேலே நம்ம இந்த வேலுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, ஏன்னா உயிர் பிரிஞ்சிருச்சு. உயிர் புரிஞ்சாவே நம்ம ஊரில் பாட்டின்னு சொல்லுவோம், தாத்தான்னு சொல்லுவோம், அம்மான்னு சொல்லுவோம், அப்பான்னு சொல்லுவோம். உயிர் புரிஞ்சோன்னு என்ன சொல்லுவோம், பாடின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம உயிர் அந்த வேல் பிரிஞ்சோன்னே இது வேலுன்னு சொல்ல போகிறதுல இனிமேல் கார்கஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த வேலோட கார்கஸ் என்ன ஆகும்னா, அப்படியே சிங்க் ஆகி அந்த கடலோட பெட்டில் போய் அப்படியே தலைகீழாக அப்படியே போயிடுமா. ஓகே, இந்த இறந்த உடனே இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு மித்த மிருகங்களுக்கு சென்ஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுமா, ஷார்க்கு, ஈல் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதல் அதோட பாடியை சாப்பிட ஆரம்பிக்குமா. சாப்பிட ஆரம்பிக்கும் போதே ஆனால் அப்படி சாப்பிட மாட்டாங்களா, ஏன்னா நிதானமாக தான் சாப்பிடுவாங்களாம். ஏன்னா ஒரு வேலுங்கிறது மிகப்பெரிய மிருகம். அது பாடி உடனே பிச்சு எல்லாம் தீந்துறாது இல்லையா, ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி மெல்ல நிதானமாக சாப்பிட்டு அது பாட்டுக்கு ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்குமா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கிராப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை சாப்பிட ஆரம்பிக்குமா. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கிராப் அதோட ஆர்கானிக் மேட்டர், அதோட ப்ரோட்டீன் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்குமா. சாப்பிட ஆரம்பித்த பிறகு அப்புறம் என்னாகும், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னும் சில மிருகங்கள்லாம் வரும். ஆனால் அந்த அடுத்த செட் ஆஃப் மிருகம் வருதுல்ல, அதெல்லாம் வேகமாக சாப்பிட்டு ஓடணும்னு நினைக்க மாட்டாங்களே. ஓகே, அவங்களுக்கு தெரியும் ஒரு வேல்னால் ரொம்ப நாளைக்கு இருக்க போகுது, அதனால் நமக்கு ரொம்ப நாள் சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது அதோட அந்த வேல் அந்த கார்கஸோட இடத்துல உடம்புல சாரி இந்த வேலோட கார்கஸில் கூடு கட்டி அது ஒரு கேம்பே ஆரம்பிச்சிருமா. அந்த கேம்பில் அது என்ன பண்ணுமா, ஓகே இங்கே தான் நமக்கு சாப்பாடு இருக்குது, அதே இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, ரீப்ரொடியூஸ் பண்ணி அது முட்டை வைக்கிறது, குஞ்சு பொரிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள், ஸோ அடுத்த விஷயத்தை உற்பத்தி பண்ணுற வேலைகள்லாம் அவங்க இறங்கிடுவாங்களாம். அது நடந்துகிட்டே இருக்குமா. இது எவ்வளோ நாள் நடக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வருஷம் நடக்குமா. ஸோ 2 வருஷமாக அதில் விதவிதமான அனிமல்ஸ் பாக்டீரியா எல்லாம் சாப்பிட்டுட்ருக்குமா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு இந்த சதப்பகுதி இது எல்லாமே தீர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிறது எலும்புக்கூடு இருக்குமா. இந்த எலும்புக்கூடு ஸ்டேஜில் என்னாகும்னா, அடுத்த வகையான பாக்டீரியா அன்ஏரோபிக் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இந்த அன்ஏரோபிக் பாக்டீரியான்னு பார்த்திங்கன்னா, ஐ திங்க் அது ஆக்சிஜன் இல்லாமல் கூட வாழும். அந்த அன்ஏரோபிக் பாக்டீரியா
அதை அந்த ஊடுருவி அதுக்குள்ளே இருக்கிற லிப்பிட்ஸ் எல்லாம் கரைச்சி விட்டு அதை வந்து சாப்பிட ஆரம்பிக்குமா. இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா அந்த கார்கஸ்லேருந்து ஒரு கெட்டு போன முட்டை நாற்றம் வர ஆரம்பிக்குமா. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு அது கொண்டு போயிருமா. ஸோ இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இல்லை. இதுக்கப்புறமே என்ன ஆகும்னா அது வந்து ரீஃபாக கன்வெர்ட் ஆயிருமா. ரீஃபாக கன்வெர்ட் ஆனால் எதுக்குன்னா மற்ற மிருகங்கள் வந்து அது மேலே உட்கார்றதுக்கோ கூடு கட்டுறதுக்கோ அதுக்கு வந்து ஒரு இது இருக்குமா. எவ்வளோ அழகான விஷயம் பாருங்களேன். ஒரு வேலோட வாழ்க்கை வந்து அது சாக போதுன்னு தெரிஞ்சும் நம்மளை மாதிரி பெரிய ட்ராமா பண்ணி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு வந்து திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்களுக்கே ரொம்ப வயசாயிடுச்சு. பட் அவங்க வயசாயிடுச்சுன்னா அவங்க இறக்கணும்னு நான் சொல்ல வரல, ரொம்ப வயசாயிடுச்சு. அவங்களுக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஓகே, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே அவங்க பெரிய அழுதாரு, ஐயோ நான் செத்து போயிடுவேன்னு நினைக்கிறேன்னா என்ன பண்ண போகிறேன் அழுவுன்னு அழுகுறாங்க. நான் ஓகே, இந்த வயசுலேயும் நீங்கள் வந்து சாக தயாராக இருக்கணும், ஏன் நீங்கள் இல்லை, என்ன நீங்கள் சாதிக்க போகிறீங்க, நீங்கள் இருந்து எதுவும் பண்ண போகிறதில்ல, எதுவும் ஐ மீன் அவங்களோட சுச்சுவேஷனுக்கு அவங்க எதுவுமே ப்ரொடக்டிவாக எதுவுமே பண்ணல, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அவ்வளோதான் வழிய. ஆனாலும் ஒரு சாவறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஸோ நம்ம வந்து இறக்கும் போதும் ஒரு மெச்சூரிட்டியோடு நடந்துக்கணும். ஓகே, நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம போகணும், நம்ம போனால் தானே அடுத்தவங்களுக்கு வழிபட முடியும். ஸோ அதையும் நம்ம வந்து தயாராக இருக்கணும். ஸோ இது பாருங்களேன், அது கூட்டத்தொட்டு வெளியே வந்து அது வந்து தயாராச்சு. ஆனால் இறக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட வேலையை அழகாக செஞ்சுருக்கு. ஸோ நல்ல ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு நல்ல டான்ஸ் ஆடி அப்படியே கீழே விழுந்து கண்ணை மூடி ரொம்ப ரொம்ப கிரேஷியஸாக இறந்துருப்பாருங்க. அது இறந்த பிறகு எத்தனை பேர் வந்து அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணி எப்படி சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ அதை மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்து சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் வந்து சாப்பிட்ருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200-490 விதமான ஆர்கானிசம்ஸ் வந்து அதை சாப்பிட்ருக்கான். அந்த 12,490 ஸ்பீஷீஸ் வந்து அது மேலே வந்து இறந்த பிறகு கிட்டத்தட்ட 43 ஸ்பீஷீஸ்க்கு உயிர் கொடுத்துருக்கு. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர் கொடுத்துருக்குன்னு சொல்கிறதோட என்ன சொல்கிறாங்கன்னா 12,490 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி இது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இல்லையா. 12,490 பேருக்கு அது எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கு ஒரே ஒரு வேல் 2 வருஷத்தில். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட்டாக வந்து அது வந்து ரீஃபாக கன்வெர்ட் ஆகுது. நம்ம போனோன்னா ரீஃப் எல்லாம் நிறையா கடல் சைடில் பார்க்கலாம், அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஒரு வேல் வந்து வாழ்ந்து இறந்தால் அடுத்த செஞ்சுரிக்கு, ரீஃப் எல்லாம் பல செஞ்சுரிஸ்க்கு இருக்கும். ஸோ அடுத்த 100 வருஷத்துக்கு அதோட எக்ஸிஸ்டன்ஸை வேறு மாதிரி அதோட இறந்த பிறகு அதை கொடுத்துருக்கு. நம்மளும் வாழும்போது எப்படி வாழ்கிறோம், நம்ம குழந்தைங்களை வளர்க்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆஸ் அ பேரண்ட் ரொம்ப டெம்ப்ரரியான விஷயங்கள். ஓகே, ஒரு குழந்தை பிறந்தா பால் ஊட்டணும், ஒரு குழந்தை வந்தால் சாப்பாடு கொடுக்கணும், இதைத்தான் நினைக்கிறோம் இல்லையா. அது மற்ற உயிரினங்களுக்கு அவங்கள எப்படி யூஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நான் முதலே ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னேன், மனிதருள் மாணிக்கம் அப்படின்னா வந்து ரொம்ப சில பேர் தான் இருப்பாங்க. மித்த மாணிக்கத்தை நம்ம உருவாக்கலாம், மற்ற வைரத்தை பட்டத்தீட்டலாம். இது வந்து நம்ம பேரண்டிங் கையில் இருக்குது. ஒவ்வொரு குழந்தையும் நம்ம வளர்க்கும் போது அவங்க எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க, எத்தனை பேர் அதிலிருந்து பொழைச்சி வர போகிறாங்கன்னு ஒவ்வொரு பேரண்ட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேரண்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கான்ஷியஸாக இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டோமா, ஓகே ப்ரெக்னென்ட் ஆனோம், இது வந்து ஒரு நேச்சுரலான விஷயம். இந்த நேச்சுரலான விஷயத்த நேச்சுரலாக நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதை எப்படி கொண்டு போகிறோங்கிறது நம்ம கையில் இருக்குது. வந்து என்ன சொல்கிறோம், பேரண்டிங்கில் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம் குழந்தைய வளர்க்குறது. இப்போ வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய சௌகரியங்கள் நமக்கு இருக்குது. ஒரு மிக்சி இருக்குது, ஒரு கிரைண்டர் இருக்குது, ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் வீட்டில் இருக்குது. இதையும் மீறி நம்ம வந்து கையில் ஃபோன் இருக்குது, எதை வேணாலும் கையில் படிக்கலாம், எதை வேணாலும் கூகுள் கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் நம்ம வந்து சூஸ் பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் தப்பாக இருக்குது. நம்ம ஆஸ் அ பேரண்ட் நம்ம குழந்தை வளர்க்குறதுக்கு, நம்ம குழந்தை அடுத்த 100 வருஷத்துக்கு எந்த மாதிரியான ஒரு வேல் ஃபால் மாதிரி இருக்க போதா, இல்லை சாதாரண ஒரு ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு அனிமல் மாதிரி உளுந்து செத்து மடிய போகிறாங்களான்னு நம்ம பார்க்கணும். அவங்க ஒரு வேல் ஃபால் மாதிரி ஒரு நல்ல ஃபாலில் அவங்க இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஹோம்ஒர்க்கை கண்டிப்பாக ஒவ்வொரு பேரண்ட்டும் பண்ணணும். தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இன்னும் எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாழ்கிறதே வேஸ்ட். நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலன்னு அர்த்தம். சில இடத்துல நான் வந்து ஹார்ஷாக தான் பேச போகிறேன். இந்த ஹார்ஷாக பேசும்போது உங்களுக்கு வலிக்கும், பிடிக்காது, பரவாயில்ல, நான் சொல்கிறத சொல்லித்தான் ஆகணும்.
ஒவ்வொரு மதரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தெரியாத விஷயத்தை போய் கற்றுக்கோங்க. யார்கிட்ட எதை கற்றுக்கணும்னு பார்க்கணும். 10 பேர்கிட்ட 10 விஷயத்த கேளுங்க. அதில் பெஸ்ட்டாக இருக்கிறத சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் மைண்ட் அப்ளை ஆகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கமிட்டடாக இருக்கணும். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்லித்தர போகிறீங்க, என்ன மாதிரி கொண்டு போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணும். ப்ராஜெக்ட் வந்து இப்போ உங்களுக்கு 2 குழந்தைங்க, ப்ராஜெக்ட் ஏ, ப்ராஜெக்ட் பி. ப்ராஜெக்ட் பியோட அவுட்கம் என்ன, ப்ராஜெக்ட் ஏயோட அவுட்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக டிசைன் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் ஏக்கு எப்படி வரணும் அப்படின்னா அந்த குழந்தையோட நேச்சர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவுட்கம் வரணும். ப்ராஜெக்ட் பி என்ன அப்படின்னா இந்த குழந்தையோட நேச்சர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரணும். நீங்கள் யூ ஷுட் நாட் டிசைட் த ஃபைனல் டிசிஷன் எப்படி வரும் நீங்கள் டிசைட் பண்ண. யூ கேன் டிசைன் த ப்ராஜெக்ட். உங்களோட வேலை என்னென்னா டிசைன் பண்ணால் அவுட்கம் தானாக வரும். ஓகே, ஸோ அந்த டிசைனை கற்றுக்கிறதுக்கு ஒவ்வொரு பேரண்ட்டும் கற்றுக்கணும். இதில் பேரண்டிங் அப்படின்னா உமனுக்கு தான் நிறையா சொல்கிறோமா அப்படி இல்லை. உமன் அண்ட் மென் ரெண்டுமே, ஆணும் பெண்ணும் சேர்ந்து வளர்த்தா தான் அந்த குழந்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஒருத்தருக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒருத்தருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். ரெண்டும் கம்பைன் பண்ணிங்கன்னா கஸ்ப் எஃபெக்டில் குழந்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. ஏன் சில இடத்துல பெண்கள் சொல்கிறேன் அப்படின்னா நிறையா பெண்கள் வீட்டில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. அப்போ நீங்கள் உங்கள் மெத்தடை மாற்றுனீங்க அப்படின்னா அடுத்த தலைமுறையை நம்ம வந்து காப்பாற்ற முடியும். ஓகே, நான் வந்து அடுத்த தலைமுறை, அடுத்த 100 வருஷத்துக்கான தலைமுறையை காப்பாற்ற நான் தயாராகிட்டேன். நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு பாருங்கள். தயாராக இல்லைன்னா தயார்படுத்திக்கோங்க. தெரியல அப்படின்னா என் கூட சேர்ந்துக்கோங்க. ஓகே, ஸோ எதா இருந்தாலும் தயவுசெய்து நான் சொல்கிற விஷயத்த ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஹிண்ட் எடுங்க. தயவுசெய்து ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு நோட் புக் போடுங்க. ஒவ்வொரு வீடியோலையும் கிடைக்கிற ஹிண்ட்டை வந்து நோட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயத்துலேருந்து அடுத்த வீடியோ வர வரையிலும் வேற என்ன அதுக்கு அப்ளை ஆகிற விஷயங்களோ அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற க்ளூவோ அதை வந்து வேற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கொண்டு வாங்க. தயவு செய்து நீங்கள் உங்களோட கடமையை கரெக்டாக செஞ்சாதான் அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியும். ஓகேயா?